அடுத்து இன்றைக்கி நம்ம போகக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி சாரதா பீடம். இந்த இடம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலேருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. போகிற வழிகள்லாம் மலைகள், அதனால் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி போகிற மாதிரி தான் இருந்ததுங்க. நானும் செம டயர்டு வெயில்னால, அதனால் கைப்புள்ள இன்னுமா தூங்கலை அப்படின்ற மாதிரி இருந்தது, தூங்கிட்டேன். ஒரு இடத்துல வண்டி நின்னதுங்க. என்னன்னு பார்த்தா லன்ச் டைம்னு சொல்லி பார்சலை கையில் கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு இடமா பார்த்து உட்காந்தோங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம்னே சொல்லலாம். என்ன பேக் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாங்களா? ஒரு டப்பாவில் தேங்காய் சாதங்க, இன்னொரு டப்பாவில் சாம்பார் சாதம், அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், கொஞ்சம் வத்தலும் கொடுத்துருந்தாங்கங்க. இது ஒரு புது அனுபவமாக இருந்ததுன்னே சொல்லலாம். எல்லாருமே சாப்பிட்டோம். அங்கே கொஞ்சம் குரங்குகள் நடமாட்டம் இருந்ததுனால கொஞ்சம் பேர் சாப்பாடு வச்சாங்க. நான் ஒரு டப்பாவில் தண்ணி வச்சேங்க. சாப்பிட்டுட்டு மறக்காமல் எல்லா டப்பாக்களையும் அங்கேயே போட்டுவிடாமல் ஒரு பெரிய கவரில் போட்டு கொஞ்சம் தள்ளி வந்து தான் டிஸ்போஸ் பண்ணோம். ஆஹா, நம்ம கூட விழிப்புணர்வு இருக்கே அப்படின்னு நினச்சி எங்களை பற்றி பெருமையாக இருந்ததுங்க. இந்த லாங் ஜேர்னியாக இருந்தாலும் டெம்போவில் வந்ததுனால ஒரு அலுப்பு இல்லாமல் நல்லா வந்து சேர்ந்துட்டோங்க. ஜிவி டூர் டிராவல்ஸ் வந்து நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. வழியில் எங்களுக்கு பேக்கெட்டு ஃபுட்டு கொடுத்தாங்க. அதனால் பசி எதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து சேர்ந்துருக்கோங்க.